வணக்கம் நண்பர்களே, கார்த்திரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா சந்திரகலாவின் முகத்திரையை கிளிக்கிறாங்க நம்ம கார்த்தி. சண்முக பாண்டி அவங்களோட மனைவி கிட்ட வந்து எவிடன்ஸை கிரியேட் பண்ண ஃபோனை கொடுத்து நம்ம சந்திரா எப்படியும் வருவா, அந்த நகையை கேட்பா, அதெல்லாம் எவிடன்ஸாக ரெக்கார்ட் பண்ணி தாங்க, உங்க புருஷனோட மெடிக்கல் செலவு எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல கார்த்தி சொல்ல நேரம், சரி என் புருஷன் குணமானாலே போதும், அதுக்குள்ள மெடிக்கல் செலவை ஏற்றுக்கிடுங்க அப்படின்னு நம்ம சந்திரகலாவை மாட்டி விடுறதுக்காக நம்ம கார்த்தி வச்ச பொறியில சந்திரா விழுந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ தன்னோட புருஷன் குணமாகிறதுக்கு இவ்வளோ மெடிக்கல் செலவை இவர் ஏற்றா போதும் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சந்திரா வானத்துக்கும் பூமிக்கும் அதுலேருந்து 100 சவரனை காணலை, அது உங்கள்கிட்ட தான் இருக்கும், அந்த புதையல் பழங்காலத்து புதையல், அந்த ஒர்க்கை நாங்கள் தான் முடிக்க சொன்னால் இப்போ அந்த நகையை தாங்க அப்படின்னு சொல்ல நேரம் போலி நகையை ரெடி பண்ணி வச்சு அந்த பையை தூக்கி கொடுக்கமா சந்திரா வாயை பிளந்து அதை தூக்கிட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சண்முக பாண்டியோட மனைவி அந்த எவிடன்ஸை தூக்கி நம்ம ராஜா கையில் கொடுக்குறாங்க. நம்ம ரேவதி வீட்டுக்குள்ளே போக மாட்டேன், என் புருஷன் நிரபராதி, அவர் எந்த தப்பும் பண்ணலைன்னு நிரூபிக்கணும் அப்படின்னு வெளியே இருக்காங்க. அவங்கள கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட அந்த வீடியோ ஃபுட்டேஜை காட்டி தன்னோட தங்கச்சியின் பித்தலாட்டத்தை நிரூபிச்சுறாங்க நம்ம ராஜா. அதோட பார்த்தோன்னா சந்திரகலாவை ஓங்கி ஒன்று விட்டு இதை வீட்டில் இருக்காதடி அப்படின்னு அந்த இடத்துல வெளியே விரட்டி விட்றாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தாங்க நம்ம ரேவதி வீட்டுக்குள்ளே போக மாட்டோம், நான் வரதில்லை, ஏன்னா என் கணவர் நிரபராதினி அவர் நிரூபிக்கணும், அப்போ தான் நான் இந்த வீட்டுக்குள்ளே வருவேன், என் கணவர் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க. நம்ம மயிலு கால் பண்ணி, என்னப்பா ரேவதி பயங்கரமாக அடம் பிடிக்கிறா, வீட்டுக்குள்ளே வரமாட்டேன், வெளியே தான் படுத்து தூங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா, நீ நிரூபிச்சிருவால அப்படின்னு சொன்னார, கவலைப்படாதுங்க, நான் பொறி சந்திரகலா சிக்கிறதுக்காக வச்சிருக்கு, அதில் கண்டிப்பாக அவங்க விழுவாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா ஒரு நபரை நம்ம முத்துவேல் போன டாஸ்மார்க்குக்கு அனுப்பி விடுறாங்க. அவர் சண்முக பாண்டியோட அன்னை, அவன் அழகாக பேசுகிறாங்க, எனக்கு 100 பவுன் நகை இருக்குது, எல்லாத்தையும் மாற்றணும், நீங்கள் எடுத்துக்கிட்டு ரூபாயை தாங்க அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட பேசின மாதிரி பேசணுன்னா, ஐயோ இது சண்முக பாண்டியோட அண்ணனாச்சே, அப்போ இந்த புதையல் பானையிலேருந்து 100 பவுனை சண்முக பாண்டியை எடுத்திருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல அந்த இன்ஃபர்மேஷனை சந்திரகலாவுக்கு கொடுக்க நேரம் சந்திரகலாவும், ஓஹோ 100 பவுனை எடுத்து வச்சிருக்கியா, அந்த பணத்தை நகையை நாங்கள் தான் வாங்கணும், எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு அந்த இடத்துல சண்முக பாண்டியோட வீட்டுக்கு போய் அவரோட மனைவி கிட்ட கேட்குறாங்க, உங்கள் புருஷனுக்கிட்ட ஒரு வேலையை சொன்னோம், அந்த வேலையை அவர் எங்களுக்காக தான் பண்ணினாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு 100 பவுன் அதுலேருந்து எடுத்து வச்சிருக்கீங்களாமே, அதை தாங்க ஒழுங்கு மரியாதைடா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் புருஷன் ஆக்சிடென்ட்டு தற்செயலாக நடந்துட்டு இப்போ இந்த நகையை தந்துருங்க அப்படின்னு கேட்குறாரோ, இருங்கம்மா நான் தாரேன் அப்படின்னு அந்த பையை தூக்கி கொண்டு கொடுக்குறாங்கங்க நம்ம சண்முக பாண்டியோட மனைவி. கொடுத்துக்கிட்டு சந்திராவும் வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் ஃபோனை போட்டு நம்ம கார்த்திகிட்ட, இந்த பாருங்க நீங்கள் வச்ச விலையில் அந்த சந்திரகலா விழுந்துட்டா, அவள் அப்படியே நான் புதையல் பானையில் உள்ள நகை தான், அது எனக்கு சொந்தமானது, கொடுங்க, நாங்கள் தான் அந்த புதையல் பானையை அவர்கிட்ட திருடி கொடுத்தோம் அப்படின்னுலாம் வீடியோ ஃபுட்டேஜ் பேசினதெல்லாம் எவிடன்ஸாக கேமராவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அதை அப்படியே அண்ணா நீங்கள் வாங்க நான் தந்துறேன் அப்படின்னு சொல்லினேன். அதை வாங்கிறதுக்கு நம்ம ராஜா கலையறங்கி போகிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம அந்த சண்முக பாண்டியோட மனைவி அந்த எவிடன்ஸை கொடுக்குறாங்க, இது போதும் தங்கச்சி, உன் புருஷனுக்கு ஒன்றும் ஆகாது, அவருடைய மருத்துவ செலவு அவ்வளோத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. மருத்துவ செலவை நம்ம சண்முக பாண்டியோட மருத்துவ செலவை கார்த்தி ஏற்றுக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவரோட மனைவியும் சந்தோஷப்படுறாங்க. இந்த சைடு நகை நட்டு 100 பவுன் வாங்கிட்டோம், இதை கொடுத்து இப்போமே காசாக்கிடுவலாம் அப்படின்னு சிவனானிகிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. ஆனால் அதை பார்த்ததில் அவளும் கவரிங், எப்படி புதையல் பானை கவரிங்காக மாச்சு, இதில் ஏதோ பித்தலாட்டம் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல உருண்டுக்கிட்டு நம்ம சிவனாண்டியும் சந்திரகலாவும் மண்டையை போட்டு உருட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த வீட்டுக்கு நம்ம சந்திரகலா வராங்க, நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு அந்த நேரத்தில் தான் நம்ம ராஜா வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. ஏக்கா டிரைவர் பையன் நிரூபிக்க முடியாது, ஓ மொவலும் அவனு கூட சேர்ந்து கம்பி நீட்டிட்டு போக வேண்டியதான் போல இருக்கு அப்படின்னு சொல்ல நேரம், என்ன நிப்பாட்டுங்க, நான் ஃபுல் எவிடன்ஸாக எடுத்துட்டேன் அப்படின்னு சண்முக பாண்டியோட மனைவி கிட்ட நமக்கு சந்திரகலா பேசின எவிடன்ஸை அப்படியே போட்டு காட்டுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி பார்க்குறாங்க, என்ன சந்திரா இது, புதையல் பானையை திருடனது நீ
தான் இப்போ கல்லில் அப்படியே மாட்டிக்கிட்டா திருட்டு கல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் அப்படியே அரண்டு போனாங்க. இந்த பாருங்க, இது சண்முக பாண்டியோட மனைவி. இந்த அவங்க கிட்ட நம்ம சந்திரா தான் வந்து இது சிவனாண்டியோட சேர்ந்த செயல் அப்படின்னு வந்து நிரூபிக்கிறதுக்கு தான் நாங்கள் கொடுத்து வச்சுருந்தோம். அந்த பொறியில் விழுந்துட்டாங்க. உங்கள் தங்கச்சியோட பித்தலாட்டத்தை இப்போ பார்த்துக்கிட்டீங்களா அப்படின்னு வந்து காட்ட நேரம் எனக்கு நம்பவே முடியலை மாப்பிள்ள. யாரை நம்புறதுக்கு யாரை நம்பக்கூடாது அப்படின்னு வந்து இந்த உலகத்தில் எனக்கு சந்தேகமாக இருக்குது. என் உடப்பிறப்பு அப்படின்னு வந்து நான் நினச்சிட்டு இருந்தவளை இப்போ காலை வாரி விட்டுட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. சந்திரா, என்னடி இது, சிவனாண்டியோட சேர்ந்து நீ இந்த பித்தலாட்டத்தை பண்ணியிருக்க, நீ விட்ட வெளிச்சம் ஆகுது, இனி இதுக்கு மேலே இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லடி, போடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வீட்டை விட்டு நம்ம சந்திரகலாவை வெளியே விரட்டுறாங்க. அதே நேரம் நம்ம ரேவதியை பார்த்து, நீ சொன்னப்ப நான் நம்பல ரேவதி, என்னை மன்னிச்சிடு, உன் புருஷன் நல்லவன் தான், எல்லாத்துக்கும் காரணம் அந்த சந்திரகலா சிவனாண்டி முத்துவேல்னு இப்போ எனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு ஓங்கி வந்து நம்ம சந்திராவை அடிச்ச அடியில் அவங்க கலங்கி வீட்டை விட்டு போகிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். அதே நேரம் பார்த்தோம்னா நம்ம ரேவதியும் கார்த்தியும் வந்து வீட்டுக்கு உள்ள நுழைய நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு வந்து ஆர்த்தியை எடுத்து நம்ம ரேவதியும் கார்த்தியும் வீட்டுக்குள்ளே வரவேற்காங்கங்க. அதோட பார்த்தோன்னா சந்திரா, இனி என்ன செய்ய, இந்த டிரைவர் மாப்பிள்ளையோட பித்தலாட்டத்தை நிரூபித்து அக்கா வீட்டிலேருந்து நிரந்தரமாக ஒதுக்கி தள்ளிடலாம் இதை ரேவதியையும் கார்த்தியோன்னு நினச்சோம். ஆனால் நம்மளை விரட்டி தள்ளிட்டாங்களே பாவிங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கலங்கி நிற்கிறாங்கங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, அக்கா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு வந்து காலில் விழுறாங்க நம்ம சந்திரா. ஏண்டி, நீ வந்து எனக்கு காலில் விழணும்னு தேவையில்லை, மாப்பிள்ளைக்கு காலில் தான் விழணும், அவர் மேலே தானே அந்த பழியை தூக்கி போட்டு அவமானப்படுத்தின அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இல்லை இவங்க இதுக்கு மேலேயும் சித்தி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுமா, அவங்க செய்த பித்தலாட்டம் நம்மளுக்கு தெரியுதில்ல, நம்ம எதிரி சிவனாண்டி முத்துவேலோட சேர்ந்து கைகோர்த்து செய்திருக்காங்கன்னா இதே மாதிரி என்னென்ன விஷயங்கள்ல நம்மளை காலை வாரினாங்களோ அப்படிப்பட்ட சித்திக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது அப்படின்னு வந்து நம்ம ரேவதி சொல்ல, நம்ம சந்திரா வந்து இந்த ரேவதி கிட்ட வர நான் கெஞ்ச அளவுக்கு போயிட்டேன்ல அப்படின்னு வந்து சொல்லுறேன். இதுக்கு மேலே என் பொண்ணு சொல்றது தான் நான் கேட்பேன், வீட்டை விட்டு போயிரடி அப்படின்னு வந்து அனுப்பிவிட பெட்டியை கட்டிட்டு அழுத மேனிக்கு நம்ம சந்திரகலா வந்து சிவனாண்டியை தேடி போகிறாங்கங்க. சிவனாண்டி பார்த்தது, என்ன சந்திரா என்ன, ஏன் உன் அக்கா வீட்டிலேருந்து வந்துட்டு அப்படின்னு வந்து கேட்க நேரம், என்னங்க சொல்லுவேன், நான் உங்கள் கூட கை கோர்த்து தான் அந்த புதையல் பானையை திருடினேன் அப்படின்னு வந்து அந்த டிரைவர் பைய கையும் களவுமா என்னை நிரூபிச்சுட்டான். அவன் வீடியோ ஃபுட்டேஜ் சண்முக பாண்டியோட மனைவி கிட்ட வந்து எடுத்து அதை வந்து கரெக்டாக வந்து காட்டிட்டான். என் அக்காகாரியும் அவன் சொல்லதான் வேத வாக்குன்னு நம்பிட்டா, இப்போ வேற வழியே இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம், கவலைப்படாத சந்திரா, நம்ம வந்து எப்படி பார்த்தாலும் நம்ம ரெண்டு பேரும் கை கோர்த்து உன் அக்காகாரியை நடு தெருவுக்கு கொண்டு வரணும், அது என்னோட வேலை, நம்ம வந்து ஓயக்கூடாது, அவங்கள நடு தெருவில் கொண்டு வர்றது வரை நம்ம திட்டம் தொடர்ந்துட்டு தான் இருக்கும் சந்திரா, நீ கவலைப்படாத அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லியிருந்தேனோ. மருமகளை நான் தெரியாமல் வந்து நான் உண்மனே நம்பி டிரைவர் பைய போட்ட பிளானை உண்மனே நம்பி நான் உன்னிட்ட வந்து கால் பண்ணி சொல்லி முன்ன வந்து இப்படி சிக்கட்டான நிலையில் உன் அக்காக்காரி வீட்டிலேருந்து துரத்தி விட அளவுக்கு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா, விடுங்க மாமா, என் அக்காக்காரிக்கு என்னையும் உண்மை தெரிஞ்சு என்னை துரத்த வேண்டியதானே, சரி விடுங்க, எனக்கு இது பெரிய விஷயம் இல்லை, நான் வந்த வேகத்தில் என் அக்காக்காரிக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டணும் அப்படின்னு வந்து சந்திரகலா கங்கணம் கட்டிட்டு நிற்கிறாங்கங்க.